ஏற்கனவே அந்த கோவையில வந்து அந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கும் போது நீங்க என்ன பண்ணி மக்கள் கேட்கிறாங்க, நாங்க கேட்கல. மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க நேரடியா வந்திருக்கணுமா இல்லையா? வீட்டுக்கு வந்து அந்த பெற்றோர்களை பார்த்து, என்னம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், அந்த அயோக்கிய பயலுக்கு விடமாட்டேன், பிள்ளைய வந்து எப்படி கொடூரமா கொண்டானோ அதை விட அவன் வந்துட்டு கொடூரமா திரைப்படத்துல சொல்ற மாதிரி அவனுக்கு சாவை விட பயங்கரமான ஒரு தண்டனை கொடுப்பேன். இப்ப வந்துட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இது படத்துலதான் பண்ண முடியும், நேரில் பண்ண முடியாது, மனித உரிமைகள் ஆணையம் ஒண்ணு இருக்கு, அதுல இது பண்ணுவாங்க. அப்படி போனான்னு யாரு சொல்றா? இவங்க சொல்றாங்க. யாரு? இந்த சொம்பு தூக்குறவங்க. அதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்ல. மக்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவையில அந்த குழந்தை, அந்த 8-10 வயசு குழந்தை கொடூரமான முறையில கற்பழிச்சு கொண்டிருக்கான் இந்த அயோக்கிய கார்த்திங்கிற பெயர். சரியா? நீங்க நேரடியா வந்திருக்கலாம்ல, வந்து கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன், நாங்க இருக்கோம் உங்களுக்காக. உங்களுக்கு வந்து அந்த இந்த குழந்தை எப்படி அவன் கொடூரமா வந்துட்டு கொண்டானோ அதே மாதிரி அவனுக்கு கொடூரமான முறையில தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நேர்ல வந்து ஆவரம் சொல்லியிருக்கணும். அந்த குடும்பம் கேட்குதோ இல்லையோ, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க, நீங்க ஏன் வரல கேட்கிறானா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஏன் வரல, இந்த இதுக்குள்ள ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சதோ ஆளு போனது எங்க இருக்காப்புன்னு தெரியல, வெளியிலேயே வரல, பிரஸ் பார்க்கல, மக்களை பார்க்கல, மீடியாவுக்கு வரல, பேஸ்புக்ல வரல, ட்விட்டர்ல மட்டும் ரோப்பல நினைக்கிறேன். ஏன்னா இத மக்கள் நினைக்கிறான். இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இந்த மக்களுக்கு முன்னாடியே வந்து நின்று ஏன்னா மக்கள்கிட்ட பேசணும். நீங்க அதுக்குத்தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக இன்னைக்கு வந்து தேர்வு செஞ்சிருக்கான். அதை விட்டுட்டு எதுக்குமே இல்ல, வாயே துறக்கல. அது மட்டும் இல்லாம இதே விழுப்புரத்துல கஞ்சா அடிச்சுட்டு, அதாவது கஞ்சா போதையில தன்னுடைய மனைவியை அடித்து கொலை பண்ணியிருக்கான். போதையில, கஞ்சா வெறியில. இதே தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அந்த போதை பொருள் தடுப்பு சட்டம் போட்டு அதுக்கு தனியா காவல்துறையெல்லாம் அமைச்சு ஏன்னா மிகப்பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு, ஊடகத்துல வந்த செய்தி, கஞ்சா அடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை சந்தேகத்தின் பேர்ல சந்தேகப்பட்டு அடிச்சு கொண்டிருக்கான். அந்த பிள்ளைக்கு, அந்த அவருடைய மனைவிக்கு, அவனுக்கு 2 வயதுல குழந்தைகள் இருக்கு. கஞ்சா போதையில் இருந்த அவருடைய சிவரஞ்சன் கொலை செய்த அவருடைய கணவர் சரத்குமாரையும் திருவண்ணாமலை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில்